ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபினாலுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் செலக்ட் ஆகிட முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்விஸ்ட்டும் இருக்குங்க உள்ளுக்குள்ள கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லுன்னா சரிகமப்பா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஆரம்ப காலகட்டத்தில் 40 பேர் அப்படின்ற இந்த நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகி 25 பேர் ஆனாங்க. அந்த ஃபில்ட்ரேஷனும் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் கிடையாது, 12 பேர் கண்டஸ்டன்ஸ் இன்னமும் போட்டியாளர்கள் இருக்காங்க. நடுவில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் கூட சொல்லல, தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அக்ரீனா கூட மென்ஷன் பண்ண முடியும். அவங்க எலிமினேட் ஆக கிடையாது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆளை காணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து விலகிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி 12 போட்டியாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 12 பேர்ல யாராவது 5 பேர் தான் டாப் 5 லிஸ்ட்ல வந்து போக முடியும். அதுல இருந்து ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர், டைட்டில் வின்னர் வந்து பண்ண முடியும் விஷயம் நார்மலாக தெரிஞ்ச ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய 12 போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து பேட்ச் வந்து கொடுப்பாங்க, அதாவது கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஸ்டார்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது இதுக்கப்புறம் நடக்க போற ஃபினாலேக்கான பர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்து 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபினாலே சேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதனால உள்ளுக்குள்ள இருக்கவங்கள போட்டியாளர்களே கொஞ்சம் ஷாக்கா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பிளஸ் இதுக்கப்புறம் பண்ண போற மெயினான பர்ஃபார்மன்ஸுக்கு தான் பேஸ் பண்ணி ஸ்டார்ஸ் வந்து வழங்கப்படும் அந்த மாதிரி சொன்னதால கொஞ்சம் ஷாக்கிங்ல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் பேஸ் பண்ணி யார் அந்த டாப் 5 லிஸ்ட்ல வராங்க, யார் அதிக ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல வர போறாங்க அப்படின்றது தான் இவங்க போடக்கூடிய நியூ ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதோட உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, எனக்கு இவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.